மாதவம் செய்த தாயின் வயிற்றில் முத்தாய் உதித்தது ஓர் குழந்தை. பிறந்தபோது யாரும் அறியவில்லை இவன் பிறருக்கென வாழப்போகும் பேராண்மையாளன் என்று. அறியாத பருவத்திலும் புருவத்திடை பூத்தது நாட்டின் நலம். ஆழ்மனம் புதிய வித்தாய் விழுந்தது தேசபக்தி. காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, சீருடை அணிய வேருடை மறந்தது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியின் வரிகளுக்கு வாழ்ந்து காட்டிய மாவீரன். அசோக சக்கரம் நெஞ்சிடை மிளிர பின்னர் அசோக சக்கர விருதும் பெற்றவன். தாய்நாட்டை காக்க தன்னலம் மறந்தான் இந்த மாவீரன். நண்பனாய் தந்தை, தோழியாய் அன்னை, தாயின் மறு உருவாய் மனைவி, தாயின் தாயாய் அன்பு மகள். உயிரோடு கலந்த இந்த உறவுகள் அனைத்தையும் தாய்நாடு காக்க தள்ளியே வைத்தான். 2014 ஆண்டு ஏப்ரல் 25 அன்று பயங்கரவாதிகளின் பிடியில் இருந்த கிராமத்தை சேர்ந்த சில குடும்பங்களை விடுவிக்க பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைக்கு தலைமை தாங்கினார். இந்த தாக்குதலின் போது இவரது குழு சுமார் 6 தனி பிரிவுகளாக பிரித்து போராடியது. இருந்தும் எதிரிகளின் சக்தி வாய்ந்த குண்டு தாக்குதலில் அக்குழு தீக்கிரையானது. ஆனாலும் அக்குழுவின் அதிகாரியான இவர் விரைவாக செயல்பட்டு 3 பயங்கரவாதிகளையும் கொன்றார். ஏளனமிட்ட எதிரிகள் முன்னே எரிமலை தெறிக்க சீறி பாய்ந்தான் சினம் கொண்ட சிறுத்தையாய். இருப்பினும் தாக்குதலின் போது இவர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். கடமை காக்க களம் புகுந்த மாவீரன் தேச தாயின் மடியில் சரிந்தான், கண் அயர்ந்தான். உடலில் ஏற்பட்ட பல காயங்கள் காரணமாக இவர் வீர மரணம் அடைந்தார். உயிர் விடும் நேரத்திலும் உற்ற நண்பர்களின் இன்னுயிர் காத்தான். காத்த பிறகே உயிர் நீத்தான். அசோக சக்கர விருது பெற்ற மாவீரன் நாட்டுக்காகவே வாழ்ந்து நாட்டுக்காகவே வீர மரணத்தை தழுவியவர். தமிழகத்தின் தன்னிகரில்லா மகாவீரன். நாங்கள் வாழ நீ செய்த தியாகம் என்னவென்று சொல்வோம். அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில். மேஜர் முகுந்தன் நினைவுகள் மட்டுமே இன்று நம் சொந்தம்.